நான் லாஸ்ட் வீக் இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக இந்த புக்ஸை படித்தேங்க. இந்த புக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கதை வந்து என்னை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு. அந்த கதையை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கதையில் ஒரு நேம்ஸ் இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த கதையை மட்டும் சொல்கிறேன். ஒரு கருப்பு இனத்து பெண் அங்கே ஒருத்தவர் வந்து வேலை பார்த்துக்கிருப்பாரு. அவர்கிட்ட போய் எங்கள் அம்மா வந்து 50 சென்ட் பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வேலை பார்க்குறவர் வந்து நீ இப்போ போறியா இல்லை உன்னை அடிக்கவான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சார். பட் ஆனால் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அங்கேயே தான் நிற்கிது. அவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டு வேலையில் மும்பரமாக இருந்ததுனால அந்த பொண்ணை அவர் கவனிக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்கேயே இருந்திருக்கு. அவருக்கு செம்ம கோபம் வந்துச்சு. கோபத்தில் என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு அந்த பொண்ணை நோக்கி அடிக்க ஓடி வர்றாரு. அந்த பொண்ணுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணு சவுண்டாக சொல்லுது, எங்கள் அம்மா எனக்கு 50 சென்ட் பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு. ஸோ அவர் அடிக்க வந்தவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படியே ஸ்டாப் ஆகி அவர் பையிலேருந்து 50 சென்ட் பணத்தை எடுத்து அங்கே கொடுத்துட்டாரு. ஸோ இந்த கதை மூலமாக என்ன தெரியுதுன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்றதில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணுவோம். நிறையா பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றதில் அவங்க உறுதியாக இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உறுதியாக இருங்க. உதாரணத்துக்கு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 50 சென்ட் பணம் வேணுன்றதில் உறுதியாக இருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதில் உறுதியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இதை வந்து அடைய முடியும்.